this week I turn to a different topic. அம்மையாலே இந்த வாரம் ஒரு வித்தியாசமான வேறுபட்ட தலைப்பை நோக்கி நாம் போகிறவர்களாக இருக்கிறோம். A life of peace and joy. சமாதானமுள்ள சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை. Probably you may say this morning, my life is full of worries, anxieties, troubles, confusions. இந்த காலையில் நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கை ஒரு குழப்பமும் கவலைகளும் அநேக விதமான போராட்டங்களும் நிரம்பின வாழ்க்கையாக இருக்கிறது. I don't know about you, my dear friend, this morning, but the God who knows your heart wants to speak to you specifically. அம்மையால் இந்த காலையில் உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் இந்த காலையில் உங்களோடு பேச விரும்புகிறார். Please never think that it is the voice of the preacher. தயவுசெய்து பிரசங்கிக்கிற அவருடைய சத்தம் தானே என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். It is surely the voice of God. இது தேவனுடைய சத்தம் என்பதில் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். Because I wait upon God and pray and find out the things that I should speak to you, and so I preach it with all authority of God and the grace of God. தேவனுடைய சமூகத்தில் பிரசங்கிப்பது என்னவென்று ஆண்டவரிடத்தில் கேட்டு தான் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். ஆகவே முழு அதிகாரத்தோடும் கிருபையோடும் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். It is not the grace of mine, இது என்னுடைய கிருபை அல்ல, but it is the grace of God. So this morning, if in the beginning of the sermon itself there is a big question in your heart, I don't have this peace and joy in your life, in my life, as you say, sir. ஒருவேளை இந்த காலையில் ஐயா நீங்கள் சொல்கிற அந்த சந்தோஷம் சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை எப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, I urge you that you commit your life to God this morning. உடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணி. What is salvation? The Bible speaks of salvation in many angles. ரட்சிப்புன்னா என்ன? வேதம் அந்த ரட்சிப்பை பல கோணங்களில் பேசுகிறது. The ultimate explanation of salvation is surrendering oneself to God. ரட்சிப்பினுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முற்றிலுமாக அர்ப்பணிப்பதே. Yielding completely to God is salvation. ஆண்டவருக்கு முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதே ரட்சிப்பு. It is not an on-time work. இது ஏதோ ஒரு நாள் நடைபெறுகிற காரியம் அல்ல. There is a beginning of surrendering your life to God. ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கும்படியான ஒரு ஆரம்பம். And the continual submission and surrendering of yourself to God in every situation in your life. உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும் உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கையை ரட்சிப்பு.
So unless there is a real surrender in your life, அவை உண்மையாலும் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒப்பு கொடுத்தல் என்பது அர்ப்பணிப்பு இல்லை என்றால், this morning God wants you to surrender your life to God. இந்த காலையில் தேவன் உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கும்படியாக உன்னை பார்த்து அழைக்கிறார். Hitherto, I don't know how you went on in your life. இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி போனீர்கள் என்பதை குறித்து எனக்கு தெரியாது. But now it is the call of God, and it is His call, calling you, everyone in this place, to surrender to God. இந்த காலையில் தேவன் உங்களில் ஒவ்வொருவரும் தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படியாக உங்களிடத்தில் கேட்கிறார். The world is seeking for two things mainly. இந்த உலகமானது முக்கியமாக ரெண்டு காரியத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது. One, joy. ஒன்று சந்தோஷம். Even probably you would have seen the papers, the news in these days. The cine actresses, many of them are seeking joy by drugs. நீங்கள் ஒருவேளை பேப்பரில் பார்த்துருக்கலாம், இன்றைக்கு அநேக சினிமா நடிகைகள் போதை மருந்தினால் தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷிப்பித்துக் கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டிருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். They have crores and crores of rupees. கோடி கோடி கணக்கான பணங்கள் இருக்கிறது. They have beauty. They have fair skin. அவர்களுக்கு அழகு இருக்கிறது, வெள்ளை நிறம் இருக்கிறது. Probably they could get, I'm sure they may be having beautiful houses and many other things. அநேக நல்ல அழகான வீடுகள் கொண்டிருப்பார்கள் என்று அநேக காரியங்கள். But still, why should they seek drugs to make them happy? அவங்க ஏன் இன்னும் அவங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளும்படியாக போதை மருந்துகளை தேடிக்கொள்ள வேண்டும்? Dear people, the world is the one which will promise you happiness, but it will make you miserable. இந்த உலகம் உன்னை சந்தோஷம் கொடுக்கிற உன்னை அழைக்கும். Come, you can be merry and happy. நீ சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம். It will call you for a big call. ஒரு பெரிய உரத்த சத்தமா உன்னை அழைக்கும். But it will put you to shame and emptiness. ஆனால் உன்னை வெறுமையாக்கும், அது உன்னை வெட்கத்துக்குள்ளாக்கும். Many of the actresses are imprisoned and they are being questioned by the police. இதனால் அன்றைக்கு அநேக நடிகைகள் சிறையாக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீஸினால் அங்கே கேள்விகளுக்கு மேல் கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறார்கள். Dear people, the world will never give you happiness and joy. உலகம் ஒரு காலம் உனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க முடியாது. This morning I read an article. இந்த மாலை காலையில் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன். Of course, you would have heard the famous singer SPB died the day before yesterday. Of course, it's a big news for the world. இந்த எஸ்பிபி என்கிறவர் பெரிய சினிமா பாடகர் நேற்றுக்கு முந்தினத்தில் இறந்து விட்டார். உலகத்தில் இது பெரிய செய்தி. But one director has written his status, the condition of him, how he was troubled and peaceless in his later life. அவருடைய வாழ்க்கையில்
தன்னுடைய கடைசி காலங்களில் சமாதானமற்றவராக அவருடைய வாழ்க்கையில் அவர் உண்மையான விதத்தில் சந்தோஷமற்றவராய் காணப்பட்டார், கலக்கமற்றவராய் காணப்பட குறித்து பேசுகிறார். பிகாஸ் மெனி நியூ சிங்கர்ஸ் ஹவ் கம் அப். அநேக புதிய பாடல்கள் வந்ததுனால the value for him and some of the chances to sing was missing, and some of the big directors, they were trying to evade him. சில பெரிய டைரக்டர்ஸ் கூட அவரை பாடுகிறதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்க ஆரம்பித்தார். he was trouble, கலக்கமடைந்தார். yes, he had plenty, நிறைய இருந்தது. but still that ego, that prestige, when it was affected, he lost. Probably it's not a lost, probably he didn't have peace and joy. அவர் நிறைய பணம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, தன் அந்தஸ்து பாதிக்கப்படுகிறது என்று சொன்ன வேளையில் அவர் கலக்கமடைந்தவராய் சந்தோஷமல்லாதவராய் காணப்பட்டார். But dear people, but Jesus promised two things which are very important. ஆனால் இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை முக்கியமாக வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 wonderful things for every Christian in this world. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இயேசு கிறிஸ்து அருமையான 2 காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். This is amazing. இது ஆச்சரியமானது. Because every man is seeking peace and joy in this world through wrong means and he is being disappointed. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை, சமாதானத்தை தவறான வழியின் மூலமாக தேடி போய் கொண்டிருக்கிறான், ஏமாற்றம் அடைகிறான். But this thing which could never be taken away, ஆனால் இந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் எடுக்கப்படாது. In John's Gospel 14:27, யோவான் 14:27 வசனத்தில் Jesus said, இயேசு கிறிஸ்து சொன்னார், John's Gospel 14:27, peace I leave with you, my peace I give unto you. Not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. I give peace. நான் சமாதானத்தை கொடுக்கிறேன். Not as the world giveth, given I unto you. உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்லை இது. Dear people, we seek joy and peace by the material things or the things that we possess in this world. இந்த உலகத்தில் நம்ம இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்ம உலக பிரகாரமான பொருள்கள் அல்லது மற்ற காரியங்களினால தேடுகிறோம். If we have a new beautiful car, probably we can have some joy for a time being. ஒரு நல்ல புதிய அழகான கார் இருக்குமானா கொஞ்ச நாளைக்கு சந்தோஷம். A beautiful house, ஒரு அழகான வீடு, probably we may have some joy, கொஞ்சம் சந்தோஷம். But it fades away. ஆனால் போய்விடுகிறது. Lot of discontentment in the family. குடும்பத்தில் திருப்தி இல்லாத அநேக காரியங்கள். The relationship is not sound. கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் உறவுகளில் சரியான ஒரு இது இல்லை. But God says, Jesus said, I give you peace. நான் சமாதானத்தை கொடுக்கிறேன். Not as the world giveth. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். Is it true? இது உண்மைதானா? Yes, dear friends, we have thousands of witnesses with which people lived in this world. When Jesus was their master,
இயேசு அவருடைய எஜமானனாக இருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில பெற்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை குறித்து சாட்சியிடுகிற கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல உண்டு. Not only Jesus promised peace, சமாதானத்தை மாத்திரம் சொல்லல, he told another thing as well. இன்னொரு காரியத்தை சொன்னார். John's Gospel 15:11, யோவான் 15:11. John's Gospel 15:11, 15:11. These things have I spoken unto you, that my joy might remain in you, and that your joy might be full. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். My joy might remain in you. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு. Not only this joy remain in you, உனக்குள்ள இந்த சந்தோஷம் இருக்கிறது மாத்திரமல்ல, that it might be full, அது நிறைவாய் இருக்கும்படி இவைகளை சொன்னேன். The joy of salvation, ரட்சிப்பின் சந்தோஷம். This morning I am honest with you, dear friends. நான் இந்த நேரத்தில் நேர்மையா பேசுறேன். I am sure many of you are miserable in your lives. உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் நிர்பந்தமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். It's true, you come here God's word every week. ஒரு வாரம் அவருடைய வார்த்தையை நீங்கள் வந்து இங்கே கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் I tell you, you are the most miserable. I am very sad to say this. நான் வெறும் துக்கமாக அதை சொல்கிறேன். நீங்கள் நிர்பந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான சகோதரனே, சோரியே, your life is not really the one which the Bible speaks of. வேதம் சொல்லுகிற வாழ்க்கை உங்களில் இல்லை. This joy of salvation is missing in your life. உடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. Either you pretend as though you are joyful, ஏதோ சந்தோஷமா இருக்கிறத போல நீ நடிக்கிற. But truly your heart is full of emptiness. உடைய இருதயம் வெறுமையாக இருக்கிறது. No hope about the future, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. Your life is full of fear, பயத்தினால் நிரம்பி இருக்கிறது. Your life is full of uncertainties, நிச்சயமில்லாத ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். Just to say that you come to the church and yourself call a Christian, நீ சர்ச்சுக்கு வர்ற ஏதோ ஒன்று கிறிஸ்தவன் அழைத்துக் கொள்கிற, that's all the ultimate thing that you are doing, and there is not much difference between a Hindu, Muslim and yourself. நீ செய்யறதெல்லாம் என் சபைக்கு வர்ற கிறிஸ்தவன் அழைச்சிக்கிற, ஆனால் உனக்கும் ஒரு இந்துக்கும் முகமதியனுக்கும் வித்தியாசம் இல்லை. Dear people, please don't mistake me. I am very plain in speaking with you because I represent God. நான் நேர்மையாக உங்களிடத்தில் பேசுறது, வெட்ட வெளிச்சமாக பேசுறதை பற்றி தவறாக நினைக்க வேண்டாம். என் ஆண்டவருடைய பிரதிநிதியாக நான் பேசுகிறேன். I put you one question in your heart. ஒரு கேள்வியை உன் இருதயத்தில் வைக்கிறேன். Is it necessary for you to live like this only? நீ இப்படித்தான் வாழ வேண்டிய அவசியம் இருக்கா? Or else you think that it is all impossible, அல்லது முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Or else you may think this is all mere statement, I can't really have these things in my life. அல்லது இதெல்லாம் வெறுமே எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு சாத்திய கூறலைன்னு சொல்கிறையா? Dear people, I bluntly refuse because I was
like this, but God has given me this joy and peace in my life. நான் அப்படித்தான் இருந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். ஐ எம் வெரி ஹானஸ்ட் வித் யூ. நான் நேர்மையாக சொல்கிறேன். டசன்ட் மீன் ஐ ஹவ் plenty in this world. இந்த உலகத்தில் எனக்கு நிறைய இல்லை. ஐ எம் a man of emptiness. என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. But the God whom I believe, ஆனால் நான் நம்புகிற தேவன், it never failed in my life. என்னுடைய வாழ்க்கையில் தோற்று போக பண்ணலை. So I am talking with you with all confidence and certainty this morning. I am not telling you a story, to be honest. ஆகவே நான் இந்த இடத்துல இதை கதை சொல்கிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். நேர்மையாக உண்மையாக தான் சொல்கிறேன். Because unless God worked in my life, I would have not dared enough to speak this story. தேவனுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்யலைன்னா இந்த கதையை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் த டாக்ட்ரின், டியர் ஃப்ரெண்ட். நீ அறிந்திருக்கிற சத்தியம் இல்லை. ஐ எம் வெரி சேட் டுடே மெனி ரிஃபார்ம் பீப்புள் ஆர் மிசரபிள். இன்னைக்கு அநேக சீர்திருத்த மக்கள் நிர்பந்தமாக இருக்கிறார். They don't have this joy and peace. சந்தோஷம் இல்லை. The relationship with even among brothers they could not have properly. சகோதரர்கள் என்று சொல்லுவவர்களுக்கு கூட அவர்கள் உறவுகள் இல்லை, சரியா இல்லை. Any doctrine which will never make you to put in practice is absolutely waste pertaining to your life. எந்த ஒரு சத்தியம் உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில செயல்படக்கூடாத விதத்தில் காணப்படுமானால் அது உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது வீண். That's what all I could say. சத்தியம் தப்பு இல்லை, பட் your life உன்னை பொறுத்த வரைக்கும் அது வீண் தான். What is this joy? இந்த சந்தோஷம் என்ன இது? This is joy of salvation. ரட்சிப்பின் சந்தோஷம். I told you what is salvation. ரட்சிப்பு நான் என்ன சொன்னேன்? Surrendering oneself to God. தேவனுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறது தான் ரட்சிப்பு. It's true, when you surrender everything all included in this. அதில் எல்லாமே அது இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. That's why Habakkuk 3:17 to 19, I have been mentioning this even last week also. இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை கடைசி வாரத்தில் போன வாரம் கூட நான் சொன்னேன். Habakkuk 3:17-19. Habakkuk 3:17-19. Although the fig tree shall not blossom, neither shall fruit be in the vines, the labor of the olive shall fail, and the field shall yield no meat, and the flock shall be cut off from the fold, and there shall be no herd in the stalls. அத்திமரம் துளிர் விடாமல் போயிடுச்சு, திராட்சை செடியில் பழம் இல்லை, ஒலிவ மரம் அற்று போயிடுச்சு, வயலில் தானியம் இல்லை, கிடையில் ஆட்டு மந்தை இல்லை, தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும். Yet I will rejoice in the Lord. I will joy in the God of my salvation. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I will rejoice in the Lord. That is the joy of salvation. ரட்சிப்பின் சந்தோஷம். I'm sad to say 90+ Christians, they don't have this joy. அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த சந்தோஷம் இல்லை. Because he says that God has saved me and ரட்சித்திருக்கிறார். What a confident statement in 19th verse. 19வது வசனத்தில் என்ன சொல்றாரு? The Lord God is my strength, and he will make my feet like hinds feet, and he will make me to walk upon mine high places, to the chief singer of my stringed instruments. ஆண்டவராகிய கர்த்தரின் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். The Lord God is my strength. தேவனே என் பலன். Dear people, if you have not tasted this joy and peace in your life, இந்த சந்தோஷ சமாதானம் உடைய வாழ்க்கை அனுபவித்திராமல் இருப்பீரானா? This morning God calls you. ஆண்டவர் இந்த காலையில் உன்னை பார்த்து அழைக்கிறார். Surrender. என்னிடத்தில் ஒப்புக்கொடு. Probably you may ask even, why all my difficulties? என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம், financially I am suffering,
பொருள் பிரகாரமாக கஷ்டப்படுறேன். ஐ எம் சஃபரிங் பை சிக்னஸஸ், வியாதியின் மூலமாக. ஐ எம் சஃபரிங் இன் ரிலேஷன்ஷிப், உறவுகளில் பாதிப்பு. ஐ எம் சஃபரிங் இன் so many ways, பல விதமான வியாதி காரணங்களால் பாதிக்கப்படுகிறேன். ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், திஸ் மார்னிங் God made them all to come in your life so that He wants to remind of the need of the Savior and to make a way for you to seek Him. இந்த காலையில் இவைகள் எல்லாம் ஆண்டவர் தான் உனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. ஆக என்னுடைய வாழ்க்கையில் இதன் மூலமாக நீ ஆண்டவரை தேடணும். அவர் சொல்கிறார், by this He wants you to surrender your life. அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். every time I surrender my life, என்னுடைய வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய ஒப்புக் கொடுக்கிறேன். all my failure, I am a man full of failures. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகள். many times I thank God I am a man of failures of countless things. சொன்னைக்கு அடங்காத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை நான் சந்தித்திருக்கிறேன். But I commit all these things into the hands of God. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I commit these things into your hands. இந்த காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். So this morning God wants you to commit yourself this morning. இந்த காலையில் உன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். How to commit myself to God? ஆண்டவரிடத்தில் எப்படி சொல்றது? Tell Lord, I am the most irritable person. ஆண்டவரே, நான் ரொம்ப கோபப்படுற, எரிச்சல் அடைகிற ஒரு நபர், ஒரு பெண், ஒரு ஆண். For everything in the home I get irritated. வீட்டில் எதிர்த்தாதும் நான் கோபப்படுறேன். I talk in a way that it put a flame for my words. என்னுடைய எரிச்சலான வார்த்தைகளை என்னுடைய குடும்பத்தில் காட்டுறதுக்கு ரொம்ப காரசாரமாக நான் பேசுகிறேன். Are you a kind of person this morning? விதமான ஒரு நபரா நீயே? Tell God, Lord, forgive my irritability. கோபப்படுற தன்மை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. I can't deal with this nature. இந்த சுபாவத்தை நான் கையாள முடியல. So many years I grow with this nature and this nature grow with me. அநேக ஆண்டுகளோடு கூட இந்த சுபாவத்தோடு நான் வளர்ந்துட்டேன். இந்த சுபாவம் என்னோடு வளர்ந்துருச்சு. I don't know how to handle it. அதை எப்படி கையாளுறதுங்கிறது எனக்கு தெரியாது. Many times I know that this is wrong. இது அதே சமயத்தில் தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். I know this is absolutely wrong. இது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். But I could not control. என்ன நான் கட்டுப்படுத்த முடியறதில்ல. I burst out like a volcano. எரிமலையை போல நான் அப்படியே கக்கறேன். I make the atmosphere so awesome in the odor. சூழ்நிலையை நாத்தமாக்குற மாதிரி நான் கக்கிடுறேன். It makes me very, very wretched. என்ன ஒரு நிர்பந்தமாக்கியிருக்கு. I lost my peace. என் சமாதானத்தை இழந்து போகிறேன். My family lost my peace. என்னுடைய குடும்ப சமாதானத்தை இழந்து போகிறது. Lord, I surrender now to you. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். You only know how to deal with this. நீங்கள் தான் அதை என் வாழ்க்கையில் என்ன கையாள முடியும்.
I am a man full of worry about the world. இந்த உலகத்தை பற்றி கவலை எனக்கு ரொம்ப இருக்கு. What will happen to my family? என் குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? How will I tackle without money? பணம் இல்லாமல் எப்படி என்ன காரியத்தை செய்வது? What will happen to my children? என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? So many ways by you are worrying yourself. பலவிதமான கவலைகளினால நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாய். Moreover, along with this, அதோடு கூட the world attracts you so much. உலகம் உன்னை ரொம்ப இழுக்குது. Two snares in the world you must know definitely. இந்த உலகத்தில் ரெண்டு கண்ணி இருக்கு. ஒன்று your own self, உன்னுடைய சுயம், the fallen nature, உன்னுடைய விழுந்து போன சுபாவம். இன்னொன்று the world, உலகம். God says, love not the world. உலகத்தை நேசிக்காத. Love not the world and the things of this world. உலகத்தையும் உலகத்தின் இச்சைகளையும் நேசிக்காத. Many times I say to God, very recently I learned and enjoy this. சமீபத்தில் இதை நான் கற்றுக்கொண்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I tell God, Lord, you saved me. ஆண்டவரே, என்னை ரட்சித்திருக்கிறீர். Father, I love you. பிதாவே, உம்மை நேசிக்கிறேன். Lord Jesus, you come and died for me on the cross. இயேசுவே, சிலுவையில் எனக்காக வந்து மரித்தீர். Jesus, I love you. உம்மை நான் நேசிக்கிறேன் இயேசுவே. Spirit of God, in a wretched man like me, you worked and turned me. ஒரு நிர்பந்தமான மனிதனை போன என்ன நீரை திருப்பி இருக்கிறீர். என்னில் கிரியை செய்தீர். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நான் நேசிக்கிறேன். I tell, thank God, நன்றி ஆண்டவரே, but I tell you, Lord, I love you. Probably the first commandment, love your God with all your heart, with all your mind, with all your soul, and with all your might. முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு நேசிக்கிறது. Dear people, the world has got three important attractions. இந்த உலகத்தில் மூன்று கவர்ச்சிகள் இருக்கிறது. The lust of the eye, கண்களின் இச்சை. I'm not going to explain too much on that because we don't have time. அதை நான் விவரிக்க நேரம் இல்லை. The pride of life, வாழ்க்கையின் பெருமை. The lust of the eye, you want to get everything which you look. நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு வேணும். Some people, they will go to the shop and buy this, buy that, buy this, buy that. சில கடைக்கு போனால் இதை வாங்கி அதை வாங்கி அதை வாங்கி. They have never intention of understanding that it will never satisfy them. அது உங்களுக்கு திருப்திப்படுத்தான்னு தெரியறதில்ல. They'll be going on spending money on the things which are really of no use for them. அது எல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு மேலே பணத்தை செலவழிச்சிட்டு இருப்பாங்க. They will never think of saving some money. கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கலாம் கூட. இப்போ some people are very stingy. சில பஞ்ச பிசுனாரிகளாக இருப்பாங்க. நான் அதை சொல்லலை. But unnecessarily spending money on a lot of vain things. தேவையில்லாத lust of the flesh, மாம்சத்தின் இச்சை. You still don't have victory over your flesh. மாம்சத்தின் பேரில் உனக்கு இச்சை இல்லை. Some people may like to eat, விரும்புறது, or the lustful things, இச்சைக்குரிய காரியங்கள். The pride of life, வாழ்க்கைக்குரிய பெருமை. I should be looked upon as something bigger. நான் ஏதோ மற்றவங்களை விட கொஞ்சம் பெரிய ஆளை போல என்ன பார்க்கணும். So the pride of life makes you to so many turn you to so many things. பெருமை உன்னை வாழ்க்கையில் பல விதங்களில் உன்னை திருப்புகிறது. So love not the world and the things in this world. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாத. So these true attractions, your fallen nature, உடைய சுபாவம், and the world
has got such an attraction. இந்த ரெண்டுமே அவ்வளவு பெரிய கவர்ச்சியாக இருக்கிறது. But dear people, you surrender to God. தேவனிடத்தில் சொல், Lord, I don't have victory in my eyes, in my flesh. ஆண்டவரே, எனக்கு கண்களின் இச்சையில் வெற்றி இல்லை, மாம்சத்தில் வெற்றி இல்லை. I am very proud. Forgive me, Lord. நான் ரொம்ப பெருமைக்காரி. Forgive me. Whatever the problem, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, surrender to God. தேவனிடத்தில் நீ உன்னை தாழ்த்து. Why should be irritated when you don't have money in your hands? உன் கையில் காசு இல்லைன்னும் போது எரிச்சல் அடைந்தால் என்ன பிரயோஜனம்? Do you think that it will settle your problem? உன்னுடைய பிரச்சனையை அது சரிபடுத்துமா? When you suffer with some sicknesses, why should you be irritated? சில வியாதியினால் இருக்கும் பொழுது நீ ஏன் கோபப்பட்டு நீ அப்படியாக போற? Why? It's all you don't like to surrender to God, dear friend. நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க விரும்பல. But now God calls you. This morning தேவன் உன்னை அழைக்கிறார். Not that you could really be victorious over all these things by your own strength. உன்னுடைய பலத்தினால் இவைகளின் மேலே வெற்றியாக வாழ முடியும் நீங்க நினைக்காதீங்க. It's impossible for me to. என்னாலே முடியாது. But I did one thing. I am doing one thing. ஒரு காரியத்தை செய்கிறேன். என்னன்னா, I surrender at every step. ஒவ்வொரு அடியிலும் என்னை நான் தாழ்த்துகிறேன். Whatever may be the problem, எதுவாக இருந்தாலும் சரி. I met with one problem. Probably I am a man who has got so many things to do. செய்ய வேண்டிய பல காரியங்கள். I met one very strange problem. This is going on for some time. கொஞ்ச நாளமாக போயிட்டுருக்கிற ஒரு பிரச்சனை. You see, they phoned me up and said, this is your problem. இதுதான் பிரச்சனை. I just solved it. But the problem doesn't end there. அது தீர்க்கப்படாத ஒரு காரியமாக இருந்தது. I was not troubled. கலக்க முடியல. I said, Lord, you know how to deal with this. ஆண்டவரே, இதை எப்படி கையாளுங்கிறது உமக்கு தெரியும். I am not troubled. இதில் கலக்க முடியவில்லை. Probably I will take it up on Monday. இதை நான் திங்கக்கிழமை பார்த்துக்கிறேன். That was on Friday, வெள்ளிக்கிழமை. I will see it on Friday, Monday. திங்கக்கிழமை நான் பார்த்துக்கிறேன். I just hand it over to you, Lord. ஆண்டவரே, இதை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Peace ruled my heart. சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்தது. Every time when it pops up in my mind, ஒவ்வொரு சமயம் அது வரும் பொழுது I say, Lord, I commit this into your hands. உம்முடைய கரத்தில் கொடுத்துட்டேன். Dear people, I have seen in so many ways how God wonderfully works when I commit my things to God. ஆண்டவருடைய கரத்தில் என்னுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எத்தனையோ சமயங்களில் ஆண்டவர் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக செய்திருக்கிறதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேங்க. So I trust even this thing also God will deal in wonderful way. இதையும் கூட ஆண்டவர் அற்புதமாக செய்வார்ன்றதை நான் நம்புகிறேன். So this morning, would you like to have this peace and joy? I honestly ask you. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த சந்தோஷ சமாதானத்தை விரும்புகிறையா? Or would you like to continue with what you are? நீ இருக்கிறவனமாகவே தொடர்ந்து வாழும்படியாக விரும்புகிறையா? There is only two chances, two ways. ரெண்டு வழி தான். Either to commit all things to God, எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பது, or else to carry on your own way of doing things. அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய காரியங்களை அப்படியே நீ எடுத்துட்டு போகிறது. Dear people, only two things are there. ரெண்டு காரியம் தான் இருக்கு. I prayed earnestly, Lord, you must speak to these people.
ஆண்டவரே இந்த மக்களிடத்தில் probably you may say, oh my problem is different. என்னுடைய பிரச்சனை ஐயோ ரொம்ப வித்தியாசமானதுங்க. I tell you there is no problem different or very big to God. தேவனுக்கு அல்லது தேவனுக்கு வித்தியாசமான பிரச்சனையே கிடையாதுங்க. It is all the problem which are being allowed by God. உன்னுடைய வாழ்க்கையில தேவனாக அனுமதித்த பிரச்சனைகள் தான் இவைகள் எல்லாமே. Probably I have been trying my life so many years, but my life goes down. அநேக ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையை நான் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கை கீழே போயிட்டே இருக்குது. I tell you dear friend, it is not the material possession that makes you happy. நீ உலக பிரகாரமாக அதை இதையும் வச்சிருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. அது of course you know, ஒரு உனக்கு தெரியும். But God calls you, if your life want to be sharpened, உடைய வாழ்க்கை சரிபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவீர்களானால் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ ஆண்டவருக்கு ஒப்பு, you must surrender all things, whatever may the problem. The problem in your family, குடும்பத்தில் problem of you, இவனுடைய பிரச்சனையாக இருக்கலாம். The problem where you work, நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். Or the profession that you have, நீ செய்கிற பணியாக இருக்கலாம். Whatever may be the thing that are troubling you, எது உன்ன பிரச்சனை, surrender to God. Because God says that He has a plan for you. உனக்காக ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கான்றார். It's for you, உனக்காக, specifically for you, உனக்காக. Probably to that person, not for me, I'm not worthy for this. ஒரு அந்த நபருக்காக இருக்கலாம், இது எனக்காக இருக்காது, நான் அதுக்கு தகுதியானவள. Dear friend, it is you, உனக்காகத்தான். I read about a young man who was completely useless in this world. உலகத்தில் பிரயோஜனம் இல்லாத போன நிலையில் ஒரு வாலிபனை பற்றி நான் வாசித்தேன். His father was a very big aerospace engineer. விமானங்களெல்லாம் கட்டுற அந்த ஒரு டிசைனர் என்ஜினியர். But this boy suffering with asthma from 2 years. ஆனால் இந்த பையன் 2 வயசுலேருந்து ஆஸ்மா வியாதி. Until 16 வயசு வரைக்கும் he was given wrong medication. தப்பான ஒரு மருந்தை கொடுத்தேன். They call steroidனு சொல்கிற ஒரு மருந்து. That steroid will make the function of your body dull. உன்னுடைய சரீரத்தில் எல்லா செயல்பாட்டையும் அப்படியே தட்டி வச்சிடும். He was very dull in his studies. படிப்பில் அறிவில்லை. He had asthma வியாதி. His bones were all swollen, joint bones, விரல் இதெல்லாமே அப்படியே வீங்கிடுச்சு. And the school in which he was studying was a very notorious school in India, because his father was a very big man. அவங்க அப்பா ஒரு பெரியவராக இருந்ததுனால அந்த தம்பி அவர் படித்த ஸ்கூல் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்கூல் இன் பெங்களூரில். But this young man, because his whole lungs were affected, முழு லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. only 40% was working. 40% தான் வேலை செஞ்சது. டாக்டர்ஸ் எக்ஸாமின் சோதிச்சுட்டு சொன்னாங்க, only one, yes, I could not, 1 month or yes, 10 months you can live. 10 மாதம் தான் வாழ முடியும். This boy was completely wreck. அவன் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். He wanted to commit suicide, தற்கொலை பண்ணிக்கலான்னு நினச்சான். He went for a meeting, and even for the meeting to go for the fair, her mother gave some money, it seems. அந்த ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்க அம்மா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. There he heard the voice of God and he got converted. தேவனுடைய சத்தத்தை அங்கே கேட்டு ரட்சிக்கப்பட்டான்.
He committed his life to God. தேவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு ஒப்புக் கொடுத்தான். This boy had a desire to go to one country in this world very much. இந்த உலகத்தில் ஒரு தேசத்துக்கு போகும்படியாக ரொம்ப வாஞ்சித்தான். But God said, I will take you to all the countries in this world. இந்த உலகத்தில் எல்லா தேசங்களுக்கும் உன்னை நான் கொண்டு போக போகிறேன். He said, I'm a wreck, oh God. நான் முற்றிலும் ஒன்றுமில்லாத பையன். Dear people, at the age of 16, he went to a guitar class and the teacher said, you are not fit to learn guitar, and pushed him out. கிட்டார் கற்றுக்கொள்கிற அளவுக்கு உனக்கு அறிவு போதாதப்பா, முடியாது, நீ போயிடலாம். ஏன்னா his fingers were all swollen, விரலெல்லாம் வீங்கிடுச்சு. So at the 17 years, he took a broken guitar and tied all even the strings which were not perfect. ஒரு உடைஞ்ச கிட்டார் எடுத்து இந்த அருந்து போன ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணி he started playing. God blessed him and he became a best musician, one of the best musicians in the world. தேவன் அவரை ஆசீர்வதித்தார். உலகத்தில் நல்ல இசை கலைஞர்களில் ஒருவராக மாறினார். For the Olympic event in Greece, கிரீஸில் ஒலிம்பிக்குக்காக he was representing one of the nation in that Olympic by playing music. அந்த ஒலிம்பிக்கில் ஒரு நாட்டுக்காக இசையமைக்கும்படி அழைக்கப்பட்டு வரார். Wherever he went, he told about Jesus and how he was a wreck and how God blessed him and how Jesus is true. எங்கே போனாலும் அவர் ஒன்று சொன்னார், நான் எப்படி ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், ஆனால் இயேசு என்னை மாற்றி என்னை ஆசீர்வதித்தார். He went to all the 247 countries. Not even a single country in the world which he is left out of his going. அவர் போகாத ஒரு நாடு மேல் ஆண்டு சொன்ன எல்லா நாட்டுக்கும் நான் கொண்டு போகிறேன். He said, Lord, he committed himself in a small Christian organization, and his salary was 1,000 rupees. ஒரு கிறிஸ்தவ ஊழியத்துக்கு ஸ்தாபனத்தை வேலை செஞ்சப்போ அவருக்கு சம்பளம் வந்து 1000 ரூபாய், 1000 2000 தான். He said, Lord, I am earning only 2,000 or 1,000. How could I go to all countries? எப்படி தேசத்துக்கு போக முடியும்? But he said, Lord, one thing, if you want me, if you could take me, I will never ask money from anybody. யார்ட்டையும் நான் பணம் கேட்க மாட்டேன். I will never get a loan in any bank. பேங்க்கில் லோன் எடுக்க மாட்டேன். I will never use my credit card even. கிரெடிட் கார்டு முன்னாலே எடுக்கிற அது கூட யூஸ் பண்ண மாட்டேன். 4 நிபந்தனை வச்சார். Dear people, God used him mightily among young people, and he was talking to the young people, around 51 lakh students, great auditoriums, பெரிய ஆடிட்டோரியம், 50,000 லட்சக்கணக்கான வாலிபத்தில் பேசி he became an inspiration. Even now Bangalore, he is, after completing all countries, he is not too old, probably he may be around 40 plus now. He built one big building. He said, Lord, I don't have money. He bought the land and he said, Lord, if it is your will, give me the money. The Lord gave me the money. He is working among the drug addicts in Bangalore. பெங்களூரில் ட்ரக் அடிக்ட்ஸ் மத்தியில் ஊழியம் செய்துட்ருக்கார். எவ்ரி வீக் he turns at least one person from suicide. ஒவ்வொரு வாரமும் ஒரு மனிதனை விட்டாலும் தற்கொலையிலிருந்து திருப்பி கொண்டிருக்கிறார். His wife also is not a highly educated lady. How could this be? Lord took him. Even there is one country, only 66 people are the population. ஒரு நாடு
66 மக்கள் தான் அதனுடைய பாப்புலேஷன். God took him, I think 257 or 47 countries he went. Not even one country left out. ஒரு நாடும் கூட. He never asked a single pie anybody. ஒருத்தரும் கேட்கல. Wherever he went, he told about Jesus. இயேசுவை பற்றி சொன்னார். He is telling about Jesus even now. Dear people, God has got a plan for you. தேவன் உனக்குன்னு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். I was a wreck. நான் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். God called me. தேவன் என்னை அழைத்தார். I'm sure that God is dealing with me even today. And it is amazing. I could not say how God could use me even. It is not nothing to boast. மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் என்னையும் கூட என்னை உபயோகப்படுத்த முடியும் அப்படின்ற எண்ணத்தை நான் வரைக்கும் பொழுது that's amazing. அது ஆச்சரியமானது. I come from a very poor background. நான் ஒரு எளிமையான சூழ்நிலைந்து வருகிறேன். Probably 2-3 days back I went to my place. Kalrathai to give injection to my mother. என்னுடைய அம்மாவுக்கு ஊசி போடும்படியாக போயிருந்தேன். I just thought, நினைச்சேன், that slum surrounded by burial grounds, கல்லறை, அது பேரே கல்லறை தெரு தான். So God could choose me in this place, and how he could use me even so that I could preach his redeeming grace. And there are people around in the world who hear regularly the preaching of God's word. அந்த மாதிரி ஒரு கல்லறை சூழ்ந்த ஒரு ஸ்லம் சேரிதாங்க. அது இப்போ இன்னும் ஸ்டில் இஸ் வெரி worse. அந்த இடத்துல தேவன் என்னை தெரிந்து கொண்டு என்னை ஆண்டவர் உலகத்தின் பல பகுதிகளில் இன்றைக்கும் சத்தியத்தை கேட்கும்படியாக உபயோகப்படுத்தி வருவாரானால் இட்ஸ் a God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதம். I could remember in the sermon audioல one preacher regularly, almost many times, from Romaniaவிலிருந்து, he was troubled in the things of reformed truth. சீர்திருத்த சத்தியத்தின் காரியத்தில் அவர் குழம்பியிருந்தார். Because he saw many people preaching, but their lives were not really exhibiting what they were preaching. அநேகர் சீர்திருத்த சத்தியத்தை போதித்து அவருடைய வாழ்க்கை அதுக்கு ஏற்றவனமாக வெளிப்படுத்தக்கூடியதை பார்த்தப்போ he was disturbed, சோர்ந்து போனாங்க. So many times he sent notes that how he is being blessed by the preaching of God's word. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படும் என்பதை குறித்து எழுதுகிறார். He is from Romania, I don't know in which, but he writes good English. நல்ல ஆங்கிலம் எழுதுகிறார். He is a Romanian. Dear people, we don't know how much places God speaks. தேவன் விதமாக பேசுகிறார். One thing I would like to tell you, never think that if you possess a good car, if you possess a good house, if you have money, if you have this and that, you will be happy. நீ ஒருவேளை நல்ல காரு, நல்ல வீடு, இதுவும் அதுவும் பெற்றிருந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன் நினைக்காத. The most foolish thing in the world, the biggest lie of the devil, பிசாசனுடைய மிகப்பெரிய பொய் அதுதாங்க. Only Jesus could give you joy and with all its fullness, சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு. I was a wreck. நான் ஒரு ஒன்றுமில்லாத. I prayed to the Lord. I could remember even in a room where I was praying. நான் ஒரு அறையில் ஜெபித்தேன். Because I didn't have money to even eat. சாப்பிடுறதுக்கு பணம் இல்லை. I was cooking in a small stove, putting some rice and cooking myself food. I know only one thing. Put some dal and put some salt and to mix it up and eat. அதான் எனக்கு தெரியும் சமைக்கிறது. கொஞ்சம் உப்பு பருப்பாக போட்டு கொஞ்சம் மிளகா போட்டு சாப்பிட எனக்கு தெரியும். தட் வாஸ் மை மீல், ரெகுலர் மீல். என்னுடைய பொதுவான ஆகாரமே அதுதாங்க. ஐ நெவர் பாட் எனி வெஜிடபிள். காய்கறியெல்லாம் வாங்கினதே கிடையாதுங்க. ப்ராபப்ளி ஐ குக்ட்
I was doing this for some years, சில வருடங்கள். Oh, that's all my fault. When I was praying, ஆண்டவர் சொன்னப்ப, God said, you are neglected. நீ புறக்கணிக்கப்பட்ட. ஒருவரும் கடந்து நடவாதுமா இருந்தாய். But I will make you an eternal excellency. நான் உன்னை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். Dear people, it is not mine. இது என்னுடையதல்ல. Isaiah 60. I would like to finish very quickly. சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60. God said, when I was completely dejected, ஒன்றுமில்லாத போனப்பதான் ஆண்டவர் இடத்துல சொன்னார், I was despised by people. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட. Because I met so many failures. நிறைய தோல்வி. No money, பணம் இல்லை. No proper dress, சரியான உடை இல்லை. It was absolutely a wreck. நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். I wanted to leave my medical career so many times. அநேக வேலைகளில் நான் என்னுடைய வேலையை விட்டுட்டு போயிடலான்னு எவ்வளோ நான் நினச்சேன். I wanted to become a சன்னியாசி. ஒரு சன்னியாசி, இது ஒரு பெரிய ரகசியம், என்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். This is a big secret. Today I would like to tell you. I wanted to become a Christian சன்னியாசி. கிறிஸ்துவ சன்னியாசியாக மாறலான்னு நினச்சேன். I went to Bangalore and bought a காவி cloth. பெங்களூருக்கு போயிட்டு ஒரு காவி கிளாத்தும் வாங்கிட்டேன். But somehow or other God changed my mind and brought me back to Chengalpattu where I was studying. எப்படியோ ஆண்டவர் என் மனசை மாற்றி செங்கல்பட்டுக்கு மறுபடியும் கொண்டாந்துட்டார். Otherwise I would have been a சன்னியாசி now. இல்லைன்னா ஒரு சன்னியாசியாக நான் மாறி இருப்பேன். See, God has got a plan for you, dear friend. தேவன் உனக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Can you read Isaiah 60:15? ஏசாயா 60:5-15 யாராவது ஒருத்தர் வாசிங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். You are despised and forsaken, but I will make you an eternal excellency and a joy of many generations. Probably you may ask, what is the plan for me? What is my plan with God? என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்ன? I would like to finish with this. Jeremiah 29:11-13. எரேமியா 29:11-13. God says, Jeremiah 29:11-13, for I know the thoughts that I think toward you, say the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Thoughts of peace and not of evil. Dear friend, God has got thoughts of peace for you. உனக்காக சமாதானத்துக்கு நினைவுகளை கொண்டிருக்கிறார். How could this be, you say? அது எப்படி முடியும்? It is not your business to analyze. அது ஆராய்ஞ்சு பார்க்குற வேலை உன்னுடைய வேலை இல்லை. Your work is to surrender to God. தேவனிடத்தில் உன்னை ஒப்புவிக்க வேண்டியது உன்னுடைய காரியம். Dear people, would you like to commit to God this morning to God? இந்த காலையில் ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்க விரும்புகிறையா? Tell God, Lord, I am surrendering you. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். I commit myself to you. உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். With all my failures and difficulties, என்னுடைய எல்லா தோல்விகளோடும் பலவிதமான பிரச்சனைகளோடு ஒப்பு கொடுக்கிறேன்.
I tell you, God has got thoughts of peace and not thoughts of evil. சமாதானத்துக்கு அடுத்த கருத்தை நினைவுகளை ஆண்டவர் உனக்குன்னு வச்சிருக்கிறார். Will you surrender to God this morning? ஒப்பு கொடுப்பையா? Observe God's day. கர்த்தருடைய நாளை அனுசரி. Morning and evening hear God's word. தேவனுடைய வார்த்தை கேளு. Honor God. தேவனை நீ கனப்படுத்து. If you honor God, God will honor you. நீ கர்த்தரை கனப்படுத்தினா கர்த்தரை கனப்படு. If you despise God, God will despise you, dear friend. நீ ஆண்டவர் அலட்சியப்படுத்தினா ஆண்டவர் அலட்சியப்படுத்துவார் நண்பனே. Never think that when you despise, God will work out everything for good. நீ ஆண்டவரை புறக்கணிச்சினா ஆண்டவர் உனக்கு செய்ய மாட்டாருங்க. நீ எப்படி, how could you expect that God should bless you when you despise God? நீ தேவனை அலட்சியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உனக்கெல்லாம் செய்ய நீ எப்படி எதிர்பார்க்கறது நியாயம்னு கேட்குறேன். Sunday is Lord's day. கர்த்தருடைய நாள் இது. Many of you come to the morning service and you go and work on your way. காலையில் ஆராதனைக்கு வர மற்றபடி போயிட்டுருக்கிற. Even if you don't come, are you surrendering? Lord, I will commit this day into your hands. இந்த நாள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். This evening I will hear God's voice. Probably if you could not come, ஒரு இந்த மாலையில் கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்பேன். நான் வர முடியலனாலும் probably online at least. Dear friend, surrender is complete. ஒப்பு கொடுக்கிறது முழுமையாக இருக்கணும். Don't think you are all problems and difficulties. God, it is not that God is impossible. ஆண்டவரால் முடியாததுனால உன் வாழ்க்கை பிரச்சனை இல்லை. பிகாஸ் யூ ஆர் நாட் சரண்டரிங் டு காட். உன்னுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்க விருப்பலை. இட் இஸ் ட்ரூ, யூ கான்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது, உண்மைதாங்க. You are impossible to change your life, your nature. உன்னுடைய வாழ்க்கையினுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. But God wants you to commit with all your infirmities. உன்னுடைய எல்லா பலவீனங்களோடு கூட கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க முடிய அழைக்கிறார். I tell you and guarantee you with a very rebuke. This morning, இந்த காலையில் நான் நிச்சயத்தோடு சொல்கிற ஒரு காரியம், if you don't honor God, நீ ஆண்டவரை கனப்படுத்தலைன்னா, if you don't have desire to honor God, நீ ஆண்டவரை கனப்படுத்த விருப்பம் இல்லைன்னா, I tell you, dear friend, you will end up in misery. நீ துயரத்தில் தான் வாழ்க்கையை முடிப்பேன். I tell you, dear friend, this is the 100% sure. இது நேரத்துக்கு நூறு உண்மை. If you don't like to honor God, but God should bless you, what a foolish argument is this. நான் ஆண்டவரை கனப்படுத்த மாட்டேன், ஆண்டவர் என்னை கனப்படுத்தணும். What you sow, you will reap. நீ எதை விதைக்கிறியா அதை அறுப்ப. God wants to make you a blessing. God wants to forgive your sins. ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். God wants to change your life. ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். God wants to bless your life. உடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to give you a new nature. புதிய சுபாவத்தை கொடுக்க விரும்புகிறார். When you commit your old nature, உன்னுடைய பழைய சுபாவத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, He will do it. Unless you surrender, God will never surrender to you, dear friend. நீ உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா ஆண்டவர் உன்னிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டாருங்க. It will never happen. கிடைக்காது. ஒருவேளை you may live even 40 years, 50 years, 60 years. ஒருவேளை 40, 50, 60 வருஷங்கள் நீ வாழலாங்க. பட் if you don't want to surrender to God, நீ ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுக்க விரும்பலைன்னா, God will, He has nothing to do with you, dear friend. உன் வாழ்க்கையில் அவருக்கு ஆர்வம் இல்லை. He is not interested in your life. உடைய வாழ்க்கையில் ஆர்வம் இல்லை. You may pray, ஜெபிக்கலாம். Even other people may pray. அற்றோர் ஜெபிக்கலாம். I'm sure God is not interested in you, dear friend. When you don't surrender, God will never surrender to you. When you don't submit, God will never submit to you. நீ உன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னா அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். Which do you like to continue with? எதை நீ தொடர பார்க்குற? Dear people, I tell you, I have a plan for you.
which of peace not of evil, God says. உனக்கு சமாதானத்துக்கு அடுத்தவைகளான வழியை நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. Surrender to God. தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. Honor him. அவரை கனப்படுத்து. It is not that I am perfect. நான் பரிபூர்ணமானவன் அல்ல. I am completely imperfect. முழு குறைவுள்ளவன். I have a lot of problems. பிரச்சனை இருக்கு. I am imperfect utterly. முழுக்க ஒரு குறைவுள்ளவன். But I learn one thing. நீ வாழ்க்கையில் ஒன்று அறிந்திருக்கிறேன். To surrender to God. தேவனிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்க அறிந்திருக்கிறேன். I have peace and joy in my life. என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் உண்டு. Actually, I am supposed to preach on another topic from this week onwards. இந்த வார்த்தை இன்னொரு பக்கமாக திருப்ப பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருந்தது. But now, God turned me and has spoken to you this morning. தேவனிடத்தில் பேசியிருக்கிறார். Shall we bow our heads and say and surrender? நம் தலையை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடுவோம். We'll pray. Pray in your heart. உன்னுடைய இருதயத்தில் நீ ஜெபி. ஆண்டவரே, என் வாழ்க்கை சமாதானமாக இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. நான் உண்மையாக உண்மை விசுவாசிக்கலைங்கிறது உண்மைதான். நான் உண்மை பற்றி அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் உண்மை நான் முழுமையாக என் வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கலை. ஓய்வு நாளெல்லாம் ஏதோ சடங்காச்சாரமாக ஆலயத்துக்கு போகிறது தான். ஆனால் என் ஆண்டவரை நான் உண்மையாக ஒப்புக் கொடுக்கலை. என் வாழ்க்கை ஒரு குழப்பமானதாக இருக்கிறது. சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில். பயம் இருக்குது. பயம் நிறைய இருக்குது. எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குது. என் பிள்ளைகளை குறித்த பயம் இருக்குது. என் கோபம் ரொம்ப அடக்கப்பட முடியாமல் இருக்குது. கோபத்தினால் பேச வேண்டியதை பேசுகிறேன். பக்தி விருத்திக்கு எதுவானவர்களை பேசணும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் பக்தி விருத்தி இல்லாதவைகளை பேசுகிறேன். குழம்புறேன். மற்றவர்களை குழப்புறேன். சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்குது? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்கிறத விட நான் இந்த வேலையில் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். நான் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் மாற்றிக்க முடியல. என்னால் என் குடும்பத்தில் பிரச்சனை. என்னால் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமில்லை, அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனை என்னை பற்றி கொண்டு வாழுகிறதாக இருக்கிறது. இவ்வளோ சொல்லுங்கள் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் மன்னியும். என் வாழ்க்கையை நீர் கிருபையாக சந்தித்தரலும். சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். ஏன்னா மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த காலையில் அந்த சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க? ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காமல் போனீங்கன்னா நான் உங்களை பற்றி நான் பயப்படுறேன். நான் நிச்சயமாக உங்களை பற்றி பயப்படுறேன். ஏன்னா நீங்கள் மட்டும் சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறதில்ல. உன்னை பார்க்குறவங்கெல்லாம் உன்னால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. உன்னால் ஆண்டவருடைய நாமமானது தூஷிக்கப்படுது. நீ பக்தின்னு பேசுகிற, ஆனால் நீ சரியாக நடக்கலை. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளை எங்களோடு கூட பேசினதற்காக துதிக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசும். நீர் ஒருவரே ஒரு இருதயத்தை மாற்ற முடியும். கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.